ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெஸ்டன் ஹாஃப்கானோஃப்லேருந்து ஒரு ஹைக்கிங் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். எங்கன்னு நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. அந்த 11:59 ட்ரெயின் தான் நம்ம எடுக்கணும். 13 பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 11:35 அந்த மாதிரி தான் ஆகுது. நமக்கு இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஒரு 10 to 20 minutes இருக்குது. பிளாட்ஃபார்ம் 13 தான் ஏறணும். இது வேறு ஏதோ ட்ரெயின் வருது. ஸோ நம்ம கரெக்டாக பிளாட்ஃபார்ம் 13 தான் இருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா டைம் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு டிபார்ச்சரோடது. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்டன் ஹாஃப்கானோஃபில் இருக்கோம். நம்ம எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது 11:59 இருக்குது பாருங்கள் அது. ஸோ ட்ரெஸ்டன் ஸ்ட்ரேலன்னு போட்டிருக்கல. எங்கே போகிறது அப்படின்னா பாட் ஷெனடாவ் போகிறது. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 13. ஸோ அதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி செல்ஃப் வெண்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கும். நமக்கு தேவையானதை வந்து நம்ம நம்பர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே டயல் பண்ணி நம்ம பே பண்ணி இங்கே வரும், வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து எம்டியாக இருக்குது. யூஸ்வலி வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. நமக்கு என்ன தேவையோ அந்த நம்பரை மட்டும் இங்கே டயல் பண்ணால் போதும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பரும் அதோட ப்ரைஸும் இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே டயல் பண்ணி பே பண்ணி இங்கே வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ ஃபெரி எடுக்க போகிறோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹைக் பண்ணி அங்கே மேலே இருக்க இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் சாக்சன் ஸ்விட்சர்லாண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்விட்சர்லாண்டில் கிடையாது, சவுத் ஈஸ்டர்ன் ஜெர்மனியில் இருக்க ஒரு ஹைக்கிங் ஸ்பாட்டு. இது வந்து நேச்சுரலி ஃபார்மான ஒரு எப்படி சொல்கிறது, சாண்ட் கேவ் மாதிரி. கேவுன்னு சொல்ல முடியாது, சாண்ட் ஸ்டோன் மாதிரி. இங்கே தான் போகிறோம். இருக்குது, நம்ம ஃபெரி எடுத்து அங்கே போகணும்.
ஸோ அவங்க ஏறுறாங்க பாருங்கள் போட்டில். ஜஸ்ட்டு வந்து அந்த எண்டுக்கு க்ராஸ் பண்ணி கூட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபெரி டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு ஃபெரி எடுக்க போகிறோம். ஸோ ஃபெரி கிட்ட வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரக்கு 3 euros. ஸோ ஒரு குட்டி ஸ்நாக் பிரேக். பட்டர் பசம். ஸோ ஹைக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் பாருங்கள், 1:05 ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே போய் ரீச் ஆகிறோன்னு. ஸோ இங்கேயே குட்டி குட்டி ஷாப்பெல்லாம் இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது சுற்றி. கெஃபே இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிடென்ஷியல் பில்டிங் நினைக்கிறேன். ஸோ இந்த பாஸ்தாய் பிரிட்ஜ் போகணுன்னா இந்த சைடு போகணும் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர நேரவாக இருக்குது. Zusammen mit Schweinegulasch. Ja, das wird zusammen. ஸோ இங்கேயே வீடு இருக்கவங்களாம் உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்ல வியூவோட காலையில் எந்திரிக்கலாம். இது 2 வயசு குழந்தைகள்லாம் தூக்கிட்டு ஹைக்கிங் வராங்கங்க. ஸோ நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் நிறைய குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ ஒரு 30 minutes Dresden Hauptbahnhofலேருந்து ஒரு 30 minutes நம்ம ட்ரெயின் எடுத்தோம் அப்படின்னா குர்ஆட் ராத்தன் அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஃபெரி எடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து அந்த ரிவர் எண்ட்லேருந்து இந்த ரிவர் எண்ட் க்ராஸ் பண்ணுறக்கு அது வந்து பர் பர்சனுக்கு 3 euros அப் அண்ட் டவுன். ஸோ இவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. ஸோ பொதுவாகவே இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி கார்டு, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த 2மே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம எங்கே போகும்போது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சுக்கிறது நல்லது. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ், காபிள் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போட்டிருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸும் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏதாவது இன்கேஸ் ஹைக் பண்ணும்போது யாராவது ஏதாவது டிஸி ஆகி கீழே விழுந்தாங்கன்னா அவங்கள கூட்டு போகிறக்கு. ஸோ நம்ம வந்து பாஸ்தாய் அந்த சைடு போக போகிறோம். கிட்டத்தட்ட 1/2 an hour ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பாஸ்தாயின்னு பார்த்தோம்ல,
அதுதான் போகிறோம். 1/2 hour இருக்குது, பார்ப்போம். ஸோ ஃபால்னால் ஃபுல்லாக இலையெல்லாம் கீழே உதிர்ந்துருக்கு. பார்த்து தான் போகணும், ஏன்னா ஸ்கிட்டாக வந்து சான்ஸ் இருக்குது. ரொம்ப அடுத்தடுத்து இல்லை, ஸ்டெப்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்குது. பீக் சம்மரில் வந்தாலும் கஷ்டம், பீக் வின்டரில் வந்தாலும் கஷ்டம். ஆனால் நான் நெட்டில் பார்த்தம்போது வந்து அவ்வளோ கஷ்டமான ஹைக் இல்லைன்னு தான் போட்டிருந்தாங்க. பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸு, உங்கள் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஏற முடியும். ஸோ எப்போவுமே ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். வெதருமே நல்லா இருக்குது இன்றைக்கி, அவ்வளோ குளிராக இல்லை, அதனால் ஓகே. ஸோ பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் வர்றது தான். ஏர்லி மார்னிங் வந்தோன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனர்ஜி ட்ரெயின் ஆகாமல் கூட்டம் இல்லாத போது பார்த்துட்டு போகலாம். இந்த மரத்தோட வேர்லாம் எப்படி படர்ந்து போகுது பாருங்கள். ஸோ வி ஆர் ஜஸ்ட் halfway த்ரூ. ஆனால் இப்போவே டயர்டாகிடுச்சு பாடி. காலையில் வந்து வெறும் பட்டர் கோசான் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஹைக்லாம் போகிறீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் மீல் எடுத்துகிட்டு ஹைக் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம இனியும் போகணும், பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நேச்சுரலி ஃபார்ம்டு ஸ்டோன்ஸ் அண்ட் கேவ்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டிப் என்னென்னா, டோன்ட் வியர் ஸ்னீக்கர்ஸ். நான் வந்து என்கிட்ட ப்ராப்பர் ஹைக்கிங் ஷூஸ்லாம் கிடையாது, ஏன்னா ஐம் நாட் அ ஹைக் பர்சன். ஸோ என்கிட்ட இல்லை. பட் இட்ஸ் குட் டு இன்வெஸ்ட் இன் அ குட் ஹைக் ஷூ, எஸ்பெஷலி வென் யூ ஆர் கம்மிங் ஃபார் ஹைக்கிங். பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ ஹைக்கிங் ஷூ பற்றி நீங்கள் வந்து டெக்கத்லான் அந்த மாதிரி ஷாப்பில் வந்து ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஹைக்கிங் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைக்கிங் ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம கீழே வந்தோம்ல அந்த ஸ்பாட் தான் அது. ஸோ இது பாருங்கள், ஏதோ கேவ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போகிறாங்க, பார்ப்போம்.
ஸோ இதை தான் நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் ரிவர் எல்பே. வச்சுக்கோ. So we are still halfway through the hike and this is how it looks. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டு இதாக இருக்கு. ஸோ இது வந்து அதர் சைடோட வியூ. ஸோ இதான் அந்த ஸ்ட்ரக்சர். அங்கே மேலெலாம் ஆளுங்க நின்று பார்க்குறாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்குது ஃபுல் வியூ. அழகாக இருக்குது ஆக்சுவலாக. Anfangs. இவ்வளோதான் வைக்க முடியும். போதும், நீ எடுத்துகிட்டு போதும், கீழே போடு. நீ வச்சா என்ன ப்ரோ கரெக்டாக எடுத்துக்கோ. ஸோ ஒரு வழியாக அந்த பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டோம். ஃபைனலி we made it. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து யாரும் கட்டினதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நேச்சுரலி ஃபார்ம்டு ஒரு கேவ் ஒரு ஸ்டோன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பிரிட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது வியூ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரலி ஃபார்ம்டு, அதாவது தானாகவே உருவான ஒரு ஸ்டோன் ஒரு கேவ். எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நின்று வந்தால் வந்துடலாம். ஈஸியாக தான் இருக்குது ஹைக். ஸோ நமக்கு வந்து இந்த வியூ பாயிண்டில் நின்று நமக்கு பார்க்க முடியும் எப்படி இருக்குன்னு. நம்மளும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எனக்கெல்லாம் ஹைட்னா செம்ம பயம். இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க எங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னு. சத்தியமாக செம்ம தைரியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடோட வியூ. நம்ம நடந்து வந்த பிரிட்ஜு. இங்கே பாருங்கள் மேலே ஒரு ரெஸ்டாரண்ட்டோ வீடோ இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பெட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. கால் ஃப்ராக்சர் ஆனவங்க வந்து இந்த ஸ்டிக் வச்சு நடப்பாங்கள்ல அவங்க வருவாங்க.
ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக வீட்டில் இருக்க ஆள்லாம் இல்லைங்க. என்ன கண்டிஷன்னாலும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. தெரியாததுல இங்கேருந்து அந்த பிரிட்ஜோட இது மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சத்தியமாக வேறு லெவல் வியூங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து அந்த எண்டு போகணும். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டோங்க. பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு ரூட் இருக்குது மேலே ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி பார்ப்போம். அங்கேயோ போய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஒரு பிரிட்ஜ் வந்தோம்ல, அந்த வழியாகவே போகணும். А вы хотите? тут нечего делать. Все безуспешно. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. அதுலேருந்து பார்க்குற வியூ. இது வந்து இருக்கிறதுலே டாப் இடத்துல வந்து எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். இதுதான் ரிவர் எல்பே, இங்கே ஓடுதில்ல கீழே, அதான் எல்ப ரிவர். இது வந்து இங்கே இருக்க சாக்சனியில் நிறைய சிட்டிஸ் தாண்டி ஓடும். ஸோ இங்கே தான் டாப் ஆஃப் திஸ் மவுண்டெயின் மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம ஹைக் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து பிரிட்ஜுக்கும் மேலே நிற்கிறோம். நம்ம இங்கே என்னென்னா பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரோப்பெல்லாம் கட்டி மேலே கிளைம் பண்ணிலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது. வெதர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ரொம்ப சன்னியாகவும் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், பட் ரொம்ப பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து கீழே போக போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ கீழே இறங்க போகிறோம். திரும்ப கீழே போயிட்டு பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து படி ஏறி வந்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது கீழே இறங்குறது. ஆனால் செம்ம
ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நல்ல ஹைக்கிங் ஷூ, வெதருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஜாக்கெட்டோ இல்லை ரெயினாக இருக்கும்போது வரக்கூடாது, நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நல்ல ஒரு ஹைக்கிங் ஷூ, நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்கரோ சாண்ட்விச்சோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக நடுவில் பசிக்கும். 1/2 hour தான் சொன்னாங்க ஏறும்போது. ஆனால் நம்ம கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏற முடியாது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே டயரிங்காக தான் இருக்குது. ஈஸி ஹைக்குங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா, ரெகுலராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஹைக்கிங் எல்லாம் போவாங்களே அவங்களுக்கு வந்து இந்த ஜாகிங் வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி எப்படி சொல்கிறது ஒர்க்கு வீடுன்னு இருக்க ஆளுக்கு வந்து சத்தியமாக ஈஸியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அது வேற இந்த ஃபாலில் வந்து எல்லா லீவ்ஸும் கீழே விழுந்திருக்கா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது சிரமமாக இருக்குது, கீழே வழுக்குது. அதுதான் இங்கே 2 பேரும் வராங்க பாருங்கள், அவங்க இப்போ தான் ஏறவே போகிறாங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க, நிறைய டிஃப்ரெண்ட். நம்ம எடுத்தது வந்து ஒரு ரூட் அவ்வளோதான், இன்னொரு ரூட்லேயும் நம்ம போய் வந்து ஹைக் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏறினது வந்து வேறு வழி, இறங்குறது வந்து வேறு வழி. ஸோ மேலெல்லாம் போய் என்னால் அவ்வளோ பேச முடியல, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, கூட்டமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்க வீடுங்க. ஆனால் ஒரு எப்படியும் ஒரு சாலிடாக 6 hours 7 hours வந்து வேணும், ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணுன்னா 5 to 6 hours வேணும். ஆனால் இந்த ஊரில் வந்து எல்லாருமே வருவாங்க. நான் சொன்ன மாதிரி பெட்ஸே வந்து அவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கால் உடஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் வருவாங்க, வயசானவங்களே அவ்வளோ பேருங்க. நம்மளாம் யோசிப்போம், என்னடா 60 வயசு பாட்டியெல்லாம் இழுத்துட்டு வரணுமா ஹைக்கிங்க்கு அப்படின்னு. ஆனால் சத்தியமாக அதெல்லாம் ஒரு ராங் மைண்ட் செட். ஆக்சுவலாக நமக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் ஓகே தான். இது வந்து கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறனால ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், கீழே எல்லாம் மட்டும்தான் கொட்டி கிடக்கு. ஸோ இன்னும் ஒரு மாதம் கழிச்செல்லாம் வந்தால் ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது, நல்ல குளிரும். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மரத்தில் சுத்தமாக இலையே இருக்காது. ஸோ இது வந்து கரெக்டான டைம் தான். சம்மரில் ரொம்ப பீக் சம்மரில் வந்தாலும் கஷ்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு ஹைக்கிங்கும்போது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற ஏற வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். அதுவும் இங்கே இருக்க வெயில் வந்து தாங்கவே முடியாதுங்க. வெயில் வந்து எப்படி சொல்கிறது, என்ன ஜெர்மனி வந்து குளிரான ஒரு நாடு இல்லையா. ஸோ வெயில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வெயிலும் ஈக்குவலாக அடிக்கும். எவ்வளோ குளிர்தோ அவ்வளோ வெயில் அடிக்கும். ஸோ அந்த சன்ரைஸோட இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக படும். அவ்வளோ சீக்கிரம் ஸ்வெட் ஆகாது, ஆனால் ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் ஒரு எரியிற மாதிரி இருக்கும், தலைவலிக்கும் சீக்கிரமாக. எனக்கு பர்டிகுலராக அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தலைவலி வந்துடும். இது வந்து நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக நம்ம அந்த வழியாக போனோம், இறங்குறது வந்து இந்த வழியாக இறங்கிட்டோம். அங்கே பார்த்திங்களா, இப்போ தான் அவங்க ஏறவே போகிறாங்க. அதுவும் வந்து ஒரு பப்பியை வந்து கூட கூட்டு வந்திருக்காங்க. நிறைய பேருங்க, குழந்தைங்களோடலாம் நான் பார்த்தேன், 1 வயசு 2 வயசு குழந்தைங்க அந்த மாதிரியெல்லாம். அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன், மழை பெய்யுது நீ வெளியிலலாம் போய் நனையக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லவே மாட்டாங்க.
எல்லா வெதர்லையுமே வந்து பசங்களை வந்து பழக்கப்படுத்திடுவாங்க. அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா பசங்களுக்கு இம்யூனிட்டி கூடும். அது வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட் இல்லை வீடுங்க. அது வந்து ஒரு குட்டி வில்லேஜ் ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் அந்த சாக்சிஸ ஸ்வைஸுங்கிற பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே தெரிகிறது வந்து ஒரு பியர் கார்டன். ஸோ டைம் பாருங்கள், 3:30 ஆகுது. நம்ம 1:05 சம்திங் ஏறணும்னு நினைக்கிறேன். கீழே வரும்போது 3:30 ஆயிடுச்சு. பூ பாருங்க அழகா. ஸோ நம்ம வந்து அந்த சைடு கரையிலேருந்து இந்த சைடு கரை வர்றதுக்கு தான் நம்ம 3 euros பே பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ. ஸோ நம்ம போகும்போதும் அதே 3 euros போய்க்கலாம். ஸோ ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா 1.50 euros. நம்ம மேலேருந்து பார்த்த வியூ வந்து இது தான். இங்கேருந்து தான் நம்ம ஹைக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக ட்ரெஸ்டன் ஹாஃப்பானோஃப்லேருந்து பாட்ஷண்டாவ் போகிற ட்ரெயின் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து குர் ஆட் ராத்தன், ஆக்சுவலாக பேரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் குர் ஆட் ராத்தன்ற ஸ்டாப்பில் இறங்கி நம்ம வந்து நடந்து வந்தோன்னா அங்கேயே ஃபெரி டிக்கெட்ஸ் எடுக்க முடியும். மிஷின் வச்சுருக்காங்க. அங்கேயே எடுத்துகிட்டு நம்ம அந்த கரையிலேருந்து இந்த கரை வந்துட்டு ஹைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இங்கேயே வந்து இறங்கிக்கலாம். இறங்கிட்டு நம்ம அதே ரூட்டில் வீட்டுக்கு போக முடியும். மேக்ஸிமம் கார் வச்சுருக்கவங்க தான் இங்கே இருப்பாங்க. இந்த ஏரியா கிட்ட ஹார்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது 300-200 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே அதிகமாக நான் சொல்கிறேன், கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது. ஸோ அங்கே ஒரு போட் வந்து பாருங்கள் புறப்பட்டு போகுது. ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக, ஃபார் அடல்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வித் சைக்கிள் வரவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் போகிறக்கு, ஒரு சைட் போகிறக்கு 1.50, டூ அண்ட் ஃப்ரோ போகிறக்கு 3 euros. இது வந்து கிட்ஸ் 1 euro ஒரு சைட் போகிறக்கு, போயிட்டு வரக்கு வந்து 2 euros. ஸோ இந்த மிஷினில் வந்து நீங்களே டிக்கெட் எடுத்துக்கலாம். கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷ் கிடையாது. காரில் வரீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபீஸ் இருக்குது, அதோட போர்டு தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ 1 to 3 hours நிறுத்தணும் அப்படின்னா 2.5 euros பே பண்ணணும். 1 day ஃபுல்லானா 8 euros பே பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. War nicht ein paar von EU oder so, die vom Octagon, die ganzen. Schön UFC, die ganzen Rapper und so sind da auch irgendwie oben auf dem Berg da runter, ja, die ganze Zeit. Genau, und haben da, aber hier haben wir dann die raus, weil halt oben die Luft dann halt. Aber ich finde das auch krass, wenn es wirklich krass war. Also abends halt wirklich. Sind halt nicht auf Sumberg, sondern wahrscheinlich noch Noch Dreifach höher, oder ja. Aber das kann halt schon echt krasser Reifen sein. Das ist ja gerade, wenn man also schon lebt. ஓகே, ஆக்சுவலாக எவ்வளோ குட்டி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 2க்கு வந்துட்டோம் கரெக்டாக. ஸோ இறங்கும்போது தான் 1, ஏறும்போது வந்து 2. இது தாங்க அந்த நம்ம ட்ரெஸ்டன் ஹாஃப்பானோஃப்லேருந்து ட்ரெயின் எடுத்து இந்த ஸ்டாப் தான் இறங்கணும், குர் ஆட் ராத்தன்.